ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். நம்மளோட பல்சர் 220 பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அதனால் நம்ம மோபில்லேருந்து ஸ்பெஷல் 20W50 1 லிட்டரில் இருக்கிற இன்ஜின் ஆயில் வாங்கியிருக்கோம். நிறைய பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பஜாஜ் யூஸ் பண்ணிட்டோம், மோட்டிவ்லு, கேஸ்ட்ரால், ஷெல்லுன்னு ஒரு 4 பிராண்டு இன்ஜின் ஆயில் வந்து அதில் என்னென்ன வெரைட்டி இருக்கிற இன்ஜின் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம் அந்த 20W50. இப்போ அந்த பிராண்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது மோபிலில் வந்து ட்ரை பண்ணலாம். மோபில் ஸ்பெஷல் ஆட்டோ ஃபோட்டோ போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஆட்டோ இன்ஜின் ஆயில்னு நினச்சிக்காதீங்க. மோபில்லையே வர 20W50 வர ஒரு BS6 மாடல், அதாவது ஆட்டோக்கும் இந்த மாதிரி 2 வீலர் 20W50 அப்படின்ற கிரேட் இருக்கிற வண்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து 1 லிட்டர் தான். அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 200 ml தனியாக வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 1 லிட்டர் ஃபஸ்ட்டு நம்ம 220க்கு வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ஜின் கார்டை கழட்டிடலாம். இன்ஜின் கார்டு கழட்டிட்டு இன்ஜின் ஆயில் ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் இன்ஜின் ட்ரைன் ஆயில் போல்டு கழட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றும் போது ட்ரைன் ஆயில் போல்டும் வந்து புதுசாக மாற்ற போகிறோம். பாருங்கள், சேம் ட்ரைன் ஆயில் போல்டு. இந்த வாட்டின்னு இல்லை, எப்போவுமே இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இந்த ட்ரைன் ஆயில் போல்டு வந்து மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இது இந்த வாஷர்லாம் வந்து நம்ம டைட் பண்ண வந்து தேஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இந்த மாதிரி புது ட்ரைன் ஆயில் போல்டு வாங்கிக்கோங்க. முக்கியமாக இந்த வாஷர் இந்த மாதிரி ஒரிஜினல் ட்ரைன் ஆயில் போல்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு மேக்னெட் வரும், இது வந்து இரும்பில் ஒட்டும். வருங்க, ஒட்டுதான். மேபி இப்போது நம்ம இன்ஜின்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி இரும்பு டஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இதில் மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்கும். நம்ம அப்போ ட்ரைன் ஆயில் போல்டு கழட்டும் போது இதுலேயே நமக்கு எல்லாம் வந்துடும். இப்போ இதுலேயே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்தீங்களா? இதுக்காக தான் இந்த ட்ரைன் ஆயில் போல்டு வந்து கொஞ்சம் இதில் ஸ்பெஷல். இதில் ஒரு மேக்னெட் இருக்கும், அதனால தான் இது பார்த்திங்கன்னா இரும்பில் ஒட்டிக்கும். அதனால் நமக்கு உள்ளே ஏதாவது மேக்னெட் அந்த டஸ்ட்டு பார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது அப்படியே இதில் இழுத்துரும். நம்ம அப்படியே இதை நம்ம போல்டோடு மாற்றிட்டோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஜின் ஆயில் எல்லாம் இறங்கினதும் இந்த புது போல்டு வாஷரோடு போட்டுருவோம். மீடியம் டைட்டு, ஃபுல் டைட்டு வேண்டாம். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இது தான். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ ஓட்டிகிட்ருக்கு. இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின்குள்ளே எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு இந்த ஒரு கிளாஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு லாக்கை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லாக்கை இதிலே மாட்டிடணும். உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜின் ஆயில் லெவல் வந்து இந்த 2வது கோடில் இருக்குது. உள்ள இன்ஜின் ஆயிலும் நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு 200 ml வந்து அதுக்கப்புறம் நான் டாப்அப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஏதாவது டவுட்ஸ் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 63,300 கிலோமீட்டர் கிட்ட கிராஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.